வணக்கம் எனதருமை மைவி 3 ஆட்ஸ் மற்றும் யூடியூப் சொந்தங்களே. நாம் அனைவரும் ஒன்று கூடி பயணிப்பது நமது குளோப் ஸ்டார் பிடிஎம் ரமேஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன தெரியுங்களா? மைவி 3 ஆட்ஸ் அப்லைனர் வெர்சஸ் டவுன்லைனர். அதாவது நம்ம மைவி 3 ஆட்ஸ்ல வந்து ரெண்டு தரப்பான வாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்தவங்க, அதாவது கட்டின காசை வந்து எடுத்து அதுக்கு மேற்கொண்டு பல லட்சங்கள் சம்பாரித்தவங்க இன்றைக்கி ஒரு தரப்பில் பேசுகிறதும், பணத்தை கட்டி ஒரு பைசாவும், அதாவது ஒரு பேமெண்ட் எடுத்திருப்பாங்க, இல்லைனா ஒரு பைசா கூட எடுக்காமல் உள்ளவங்களும் நிறையா இருக்காங்க. ஏன்னா வித்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதோட சீன் முடிஞ்சுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி ரெண்டு தரப்பாகவும் கேட்டகரி இங்கே நம்மள்கிட்ட இருக்குது. இதில் வந்து இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். அப்ளைனர்னு சொல்லக்கூடியவங்க 1,20,000 நம்மளை போல தான் அவங்களும் போட்டு, என்ன அவங்க ஜாயின் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து வச்ச நேரம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணதுனால அவங்க பல லட்சங்களை பார்த்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களே தான் ராஜா, அவங்களே தான் மந்திரி. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. பர்ச்சேஸ்ன்ற பேரும் அதிகமாக இல்லை அன்னைக்கு. அவங்க விளம்பரம் பார்க்குறதோட சரி, அவங்களுக்கு வருமானம் மட்டும்தான் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த கடைசி மினிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க பர்ச்சேஸ்ன்ற பேரில் பர்ச்சேஸ் பண்ணணும், பல சட்டத்திட்டங்கள் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 1,20,000 கம்பெனி மூட போகிற கண்டிஷனில் 1,30,000 ஆக்க போகிறேன்னு சொன்னதும், இப்படி பல விஷயங்கள் நம்ம கம்பெனியில் நடந்துட்டு இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அப்ளைனர். ஏன்னா அவங்க தான் நம்ம சீனியரு. அதேமாரி நம்ம சீனியரை பற்றி பேச வந்தால், என்னோட சீனியர் அவர் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்லேயே ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஜாயின் பண்ணி பல லட்சங்கள் ஈடுட்டாப்புல. அது அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இதில் என்னென்னா, அந்த அவங்க சார் அடிக்கடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்க பேர் கண்ணன் சார். அவங்களுக்கு நம்ம கம்பெனி போகிற நிலவரம் லாஸ்ட் ஃபைனலில் நம்ம சொல்லி ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஏன்னா ஃபஸ்ட்டே ஆரம்பத்தில் சேர சொன்னாப்புல, அப்போ என்னால் சேர முடியல. லாஸ்ட் மினிட்ல அந்த கம்பெனி பல இஷ்யூ போயிட்டுருக்க டைமில் நம்ம ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பேமெண்ட் எடுக்க முடியாத கண்டிஷன் ஆனதுனால, என்னோட சீனியர் கண்ணன் சார் வந்து 1 லட்ச ரூபா நான் அனுப்பிச்சி வச்சுருங்க, எனக்கு மனசு தாங்கலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை நம்பி தானே நீங்கள் சேர்ந்தீங்க, என் வார்த்தைனால தான் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், சார் இதே கம்பெனி பணம் போட்டிருந்தோன்னா நிறைய லாட்டை நாங்கள் சம்பாரிச்சோன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். இல்லை சார், நாங்கள் தானே அனுபவிச்சிருப்போம், அப்போது துன்பத்தை மட்டும் நீங்கள் அனுபவிக்கணும்னு என்ன இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்லை சார். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஷேர் பண்ணிக்கோம் அந்த இது கஷ்டத்தில், ஏன்னா நீங்கள் 4 ஐடி போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு இதுவும் வேணாம் சார், நல்லபடியாக இருப்பார், கடவுள் இருக்கார், நம்மளுக்கு அடுத்த வழியில் எதிரியாக ஒரு வழியில் கொடுப்பாருன்ட்டேன். அவங்க ஆனால் சாட்டிஃபை ஆகல இருந்தாங்க. இது வந்து கண்ணன் சார். இது மாதிரி ஒரு சில நல்ல மனிதர்களும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இதில் இன்னும் சில பேர் இன்னும் வந்து எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, என்ன தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இவங்கள்ட்ட பணம் யாராவது கேட்டுருவாங்கன்றதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி இன்னும் சில நாட்களில் வரும், கோர்ட் கேஸ் நடந்துகிட்ருக்கு, இதனால் கோர்ட் கேஸ் நடந்துட்டுருக்கனால இப்போ எந்த ஒரு பதிலும் சாரால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் எதனால் நடக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ கேஸே எதனால் நடந்துகிட்ருக்கு? அவர் பேமெண்ட் போட மாட்டாருன்னா கேஸே நடக்குது. பேமெண்ட் போட்டால் பிரச்சனையே இல்லையே. இதில் வேறு வந்து ஒரு எப்படின்னா, கம்பெனி வந்து பயங்கர இஷ்யூவில் போயிட்டுருக்குன்னு நம்மள்டெல்லாம் காட்டிட்டு, அந்த கம்பெனி ஆப்பில் மூடக்கூடிய அந்த ஒரு மாதம் முன்னாடி அவர் வந்து 1,20,000 நீங்கள் இந்த மாதத்தில் கட்டினா, 8ஆவது மாதம் கேட்டிங்கன்னா 1,30,000 சொல்லக்கூடிய காரணம் என்ன? இதுக்குண்டான பதில் சொல்லுங்கள். அப்ளைனர்காரங்கள்ட்ட கேட்குறது, அதாவது 1,20,000 நம்ம ஓடிட்டுருக்கு கம்பெனி, ஆனால் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளார சேராதவங்க 1,30,000 வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குதா? பேசுங்கன்ட்டு. பேமெண்ட் போடணும்னு சொல்லக்கூடாதுன்னு எந்த கோர்ட்டு சொன்னிச்சு? நீங்கள் பேமெண்ட் போட மாட்டீங்கன்றது தானே பிரச்சனையே நடந்துட்டுருக்கு. அப்புறம் எந்த துணிச்சலில் இந்த மாதிரிலாம் நீங்கள் முன்வைக்கிறீங்க? இது என்னோட கொஸ்டின். அப்புறம் இன்னும் நிறையா சொல்கிறீங்க, அதாவது டவுன்லைனர் வந்து நீங்களாம் ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க, கம்பெனி புதுப்பொழிவுடன் பயங்கர சிறப்பாக வருது அப்படின்றது. இது அப்ளைனர் நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். அப்ளைனர் நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லக்கூடியவங்களாம் சொல்லணும். இது வரைக்கும் எம்டி சார் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நான் கமெண்ட்டில் கூட பார்த்தேன், நியூ இயருக்கு வந்து வாழ்த்து சொன்னவர் பணத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? இதை விடுங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனைக்கு முன்னாடி அவர் பேமெண்ட்டை பற்றி தான் வாயை திறக்கலையே. பேமெண்ட்டை பற்றி திறந்தால் தான் எல்லாம் இருக்குமே. இன்னொரு சிறப்பான விஷயம், எம்டி சார் ஒரு நல்லதாக சொல்லணும். நான் எப்படின்னா, பேச்சு திறமை ஆற்றல் உள்ள ஒரு தங்கமான மனுஷன். அதாவது வாயால் வடை சொல்கிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி கூட அவரை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்பீச் வந்து வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எலெக்ஷன் வருது, அதனால் பேமெண்ட் போட முடியாது, நீங்கள் கேஎஃப்சி அப்டேட் நடக்குது, பேமெண்ட் போட முடியாது நீங்கள், இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? இதில் எதுதான் ரியாலிட்டி? மைவி 3 ஆட்ஸில் வந்து முக்கியமான நபர் யார்? நீங்கள் ஒரு ஆளா? இன்னொருத்தர் உண்டு. அவர் என்ன பண்ணார், ரிசைன் பண்ணிட்டு நான் பாதிலே போகிறேன். உங்கள்
பாதியிலே போகிறேன்ட்டு அவர் போயிட்டார். அப்போ ஒவ்வொருத்தங்களும் கழுவுற மீனில் நழுவுற மீனா எல்லாமே பிளானிங், எனக்கு தெரிஞ்சு அது பிளானிங் தான். இப்போ ஒவ்வொருத்தங்களா வெளியில் தள்ளினீங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு என்னை நம்புகிறாங்க அப்படின்றது தான் இதுக்கு முக்கிய பங்கு எனக்கு தெரியுது. ஏன்னா இன்றைக்கும் பாருங்கள், அப்ளைனர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்துடுவீங்கன்னா இவ்வளோ வருஷம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அவங்க நம்புகிறாங்க, இது வந்து யாரையும் குற்றச்சாட்டு வைக்கல, நம்புகிறாங்க, உங்களை நம்புகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு எவ்வளோ கதாபாத்திரமாக இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ மக்கள் நான் உங்களுக்கு கூட நம்புகிறேன். ஆனால் நம்பிக்கை மட்டும் வச்சு என்னங்க பண்ண முடியும்? எனக்கு வட்டி கட்ட முடியல. எனக்கு 5 லட்ச ரூபா நான் வட்டி கட்டணும்னா எப்படி கட்டுறது? சொல்கிற மாதிரி நான் என்ன பண்ணேன்? ஒரு விவசாயியாக இருந்து விவசாயியில் தோல்வி அடைஞ்சதுனால தான் நான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். என்னோட நிலைமை நினச்சி பாருங்கள். அப்போ நான் வந்து எப்படி பேசி ஆக வேண்டியது இருக்குது? பேமெண்ட் போட்டால் எதுக்கு சாமி உங்களை நாங்களாம் குறை சொல்ல போகிறோம்? யாராவது குறை சொல்கிறதுல வாய்ப்பு இருக்கா? இதை வந்து சிந்திக்காமல் அப்ளைனர் வந்து கமெண்ட்ஸில் வித்தியாசமாக பேசுகிறாங்க. ஒரு புள்ள அழகாக பேசியிருக்கு, டேய் லூஸு அப்படின்னு. டேய் அப்படின்னா எப்பா உனக்கெல்லாம் வளர்ப்பு சரியில்லை. அதை தான் நான் சொல்லுவேன். உங்கள் தாய் தாப்பம் சரியாக இருந்தால் மரியாதையான வார்த்தைகள் வரும், வயசுக்கு ஒரு வார்த்தை வரும். ஆனால் உன்ட்ட எதுவுமே இல்லையே, வளர்ப்பு சரியில்லை. அதனால் ஒன்றே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்ல பிள்ளையா பழகிறதுக்கு நல்ல 4 பேர்கிட்ட நல்லவங்கள்ட்டையாவது பழகுங்க. அது 4 விஷயம் நல்லா கற்றுக்கலாம். சரி, அடுத்த கதைக்கு வருவோம். அப்ளைனரோட வாதம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க கம்பெனி வரும்னு சொல்கிறது, அவங்களுக்கு வந்தால் இன்னும் சம்பாதித்தியம், வரலைன்னா போட்ட முதலோட அதிகமாக எடுத்தாச்சு, எப்படினாலும் சாட்டிஃபை. அதனால் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாதவர் அப்ளைனர். சரிங்களா? இதுதான் உண்மை. நீ வந்தாலும் சரி, நீ வராட்டாலும் சரி. ஆனால் நாங்கள் வருவோம்னு எதுக்கு சொல்கிறோன்னா, எங்கள்கிட்ட கீழே டவுன்லைனர் வந்து பைசா கேட்கக்கூடாது, எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இந்த ஒரு இதுதான். எங்கள் கண்ணன் சார் மாரி எல்லாரும் இருக்க முடியாது. இது வந்து 100க்கு 100 உண்மை. இப்படி ஒரு தங்கமான ஒரு அப்ளைனர் எனக்கு கிடைச்சாங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனால் நான் காசு வாங்கலைங்க, இது உண்மை. சரி, ரைட்டு. அடுத்தது 2வது ஸ்டெப்பான டவுன்லைனரை பற்றி பார்ப்போம். சரிங்களா? டவுன்லைனரில் வந்து நானும் ஒரு டவுன்லைனர் தாங்க. அதனால் சொல்கிறேன். ஏன்னா 4 ஐடி போட்டிருக்கேன். 4,80,000 ரூபா, அதில் 30,000 எடுத்துருக்கேன். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதுக்குள்ளார இதாகிடுச்சு. பல போராட்டங்கள், பல இன்னல்களை சமாளித்து ஒரு ஐடி போட்டோங்க. கடைசி மினிட் அவ்வளோ தடுங்கல் போட்டோம். கடவுள் தடுத்தாலும் நம்ம சொல்லி நிற்குமா? அவ்வளோ தடுங்கல் மாதிரி நம்ம வீடியோ, அதாவது யூடியூப்பில் சொல்லிட்டோம். சொன்னதுனால புதன்கிழமை பணம் கட்டியே ஆகணும்னு கட்டினதுங்க. அது பெரிய முட்டாள்தானே. என்ன வாக்குறுதி கொடுத்து நம்ம என்னங்க மினிஸ்டரா? கொடுத்த வாக்குறுதியை இது பண்ணோட இல்லைனா அந்த 1,20,000 எனக்கு தப்பிச்சிருக்கும். பேங்க் டைம் மூடி போச்சு. அப்படி அந்த வீடியோவை நான் அடுத்து போடுறேன். அது பயங்கர மண்டேடியான சம்பவங்க. பேங்க்கில் பணம் கட்டும் போது அங்கே மேனேஜர் சொல்கிறாங்க, ஏங்க நல்ல கம்பெனியாக பார்த்துங்க, பிரச்சனை பயங்கரமாக போய்ட்டுருக்கு, நீங்கள் இந்த டைமில் பணம் கட்டுறீங்களன்றீங்களே. இல்லை சார், தங்கமான மனுஷன் எங்கள் சார் வந்து அவ்வளோ உருக்கமாக சொல்லியிருக்காங்க. நான் ஓடியாக போயிடுவேன், என் பிள்ளை பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு ஓடியாக போயிட போகிறேன், நான் கோயம்புத்தூருங்க, ப்ராப்பர் கோயம்புத்தூருங்க, நான் இதை விட்டுட்டு எனக்கு எங்கெங்க வேலை இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு தரமாக பேசினார் சார். பேமெண்ட்டுக்கு நான் கேரண்டின்னு சொன்னவர் அந்த டைமில். ஆனால் ஒரு 8-10 மாதமாக பேமெண்ட்டை பற்றியே வாய் திறக்கல. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நல்ல மனுஷன்ப்பா, எங்கள் எம்டி நல்ல மனுஷன்ற ஒரு மனசில் இருக்குது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு தரமாக அழகாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். அவர் என்னைய கூட நிறைய விசாரித்தாங்க. நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டவன். நான் பாவம் என்ன சுச்சுவேஷனோ என்னவோ தெரில, இன்றைக்கி இந்த பாடுபட வேண்டியதாக இருக்குது. இதையும் பல பேர் பல தரப்பில் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, மதுரையை சுற்றி நிறைய லேண்ட் வாங்கிட்டாங்க, அந்த லேண்டை வந்து சேல் பண்ணி நம்மளுக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னாங்க. கடைசியில் அந்த லேண்டை என்னாச்சுன்றது தெரில. இப்படி பல சமாச்சாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இப்படியும் இருக்கலாம், நம்மளுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சிட்டு கூட ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கலாம் போல இருக்குது. ஏதோ சம்திங் நடந்துருச்சு. சரி, அப்புறம் நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ டவுன்லைனர்னும் போது இப்போ 1 வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. 10வது மாதம் பேமெண்ட் போட்டதோட முடிஞ்சு போச்சு. 8வது மாதம், ரைட், 8வது மாதம் பேமெண்ட் போட்டது இன்றைக்கி. அடுத்த 8வது மாதம் வந்து இப்போ 4வது மாதம் நடந்துட்டுருக்கு. 8 நாளும் 12, அப்போது 12 இது ஒரு 4, 1 வருஷம் 4 மாதம் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் கொடுக்காத பேமெண்ட்டு எப்படி இனிமேல் கம்பெனி கொடுக்குன்றது தெரில. சரிங்களா? இப்போ எங்களோட நிலமை என்ன கண்டிஷனில் இருக்குது? வட்டி கட்ட முடியல. ஒன்று எங்கள் பேமெண்ட்டை கொடுத்துருங்க, இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூட்டை கூட இருக்குது, நான் அதை எடுத்து வந்து இப்போ காட்டுறேன். அந்த மருந்து இருந்தெல்லாம் இருக்குது, அதை வாங்கிட்டு அதை காசை கொடுங்க. உங்கள் மருந்து நான் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த 4,80,000 ரூபா வாங்கின மருந்து என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் வீடியோ எடுத்து இதையும் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் மருந்து நீங்களே வச்சுக்கோங்க, கரைச்சி குடித்தாலும் சரி, பண்ணாலும் சரி. அது இப்போ நாங்கள் கேட்குறது ஒன்றும் இல்லை. நாங்கள் போட்ட பணம் எங்களுக்கு வராது, ரைட்டு. ஆனால் நாங்கள் ஆட் பார்த்த பணம் எங்களுக்கு தரலாம்ல, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல. இப்போ எந்த கோர்ட்டில் அங்கே சொல்லியிருக்காங்க இது மாதிரி பணம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு? எல்லா அப்ளைனரும் சொல்கிறீங்களா? இது வரைக்கும் கம்பெனிக்காரங்க யாராவது சொல்கிறாங்களா? அப்ளைனர் உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்ட நமக்கு பணம் கொடுங்கன்ட்டு. இனிமேல் எல்லாருமே அப்ளைனர் சிண்டை தான் பிடிக்கணும் போல இருக்குது. நீங்கள் இப்போ பண்ணுற கூத்துலாம் பார்க்கும்போது எதுக்கு வந்து கமெண்ட்ஸில் அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறீங்களா? கம்பெனி பற்றி என்ன தெரியும்னு பேசுகிறீங்க? நீங்கள் என்ன கம்பெனியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்களா?
உங்களுக்கு கம்பெனிக்கு என்னங்க சம்மந்தம் சொல்லுங்கள், பத்திரம் போட்டு எழுதி தரீங்களா? எங்களுக்கு பதில் எத்தனை மாதம் சொல்கிறீங்க டைம்? இல்லை 1 வருஷம் டைம் சொல்கிறீங்களா? எங்களுக்கு ஏற்கனவே 1 வருஷம் டைம் சொல்லி நாங்களே இதை 1 வருஷம் ஆகியாச்சு. இவர் கேஸ் முடிக்கிறாருன்னா எப்படி முடிப்பார்? பணத்தை எங்களுக்கு செட் பண்ணால் தான் நாங்கள் கேஸ் முடியும். இதில் என்ன ஒரு காயை நவுத்திட்டு போகிறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யூடியூபரை வச்சாங்க, நல்லா கேட்டுங்க, ஒரு யூடியூபரை வச்சு நாளை தள்ளி 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 இப்போ 10 மாதம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த யூடியூபருக்கு அவர் கஸ்டடியில் எடுத்து, அதாவது அந்த யூடியூபர் சொன்னால் எல்லோரும் கேட்குற அளவுக்கு பல அப்டேட்ஸ் அவருக்கு கொடுத்து, இதுபடி கம்பெனி நடக்குதுன்ற மாதிரி நம்ப வச்சு அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கணும். 11 மணிக்கு அவர் வீடியோ போட்டாலும் அவர் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ஆட்கள் ஃபுல்லாக காத்திருந்தாங்க. காரணம், அவர் நம்பிக்கை ஆளாக கொண்டு வந்தார். என்ன மாரிலாம் ரஃபாக பேச தெரியாது அவருக்கு. அவர் வந்து ஒரு பச்சை பிள்ளை மாதிரி அழகாக பேசுவார், சின்ன பிள்ளை மாதிரி அழகாக பேசி அப்படியே சாந்த பண்ணி, ஏன்னா அந்த கேரக்டர் எல்லாருக்கும் வராது. அந்த அளவுக்கு சாந்தப்படுத்தி மக்களை வந்து அந்த அளவுக்கு தெளிவாக நம்ப வச்சு கொண்டு போய் காலத்தை தவர்த்தி விட்டார். காலத்தை தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ அவர் ஒதுங்கிட்டார். ஏன்னா அவர் சீன் முடிஞ்சுது. ஏன்னா ஆரணங்கஞ்சி பழங்கஞ்சி இல்லை, ஒரு மேட்டரை வந்து ஆற போட்டால் எல்லாமே முடிஞ்சிடும். அது தரமாக ஒவ்வொன்றும் பிளானிங்கில் அழகாக சிறப்பாக செஞ்சாங்க. நம்ம அந்த வேகத்தில் இருக்கும்போது ஏதாவது சொல்லும் போது அந்த ஸ்பீடில் என்ன முடிவு வேணாலும் எல்லாரும் எடுத்துருவோம். அதை வந்து தட்டி 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 கொஞ்சம் நாளை கடத்திட்டோன்னு வைங்களேன், எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், கம்பெனின்னு ஒன்று இருக்குதான்றது கூட யாருக்கும் தெரியாது. அந்த கம்பெனி இருந்துதான்றது எவிடன்ஸ் கூட கிடையாது. எல்லாமே அழிக்கப்பட்டது. ப்ராப்பராக அழகாக தரமாக செயல்படுத்தினாங்க. இது தெரியாமல் சத்தியமாக நான்லாம் முட்டாப்பாயிலாகவே வாழ்ந்துருக்கேன் பாருங்கள். 1,20,000 போடுறோம், சரி ஏதோ ஒரு வருமானம் வரும்னு நினச்சி தான் அப்படியே சரியான முட்டாப்பாய். சரி என்னாவது பரவாயில்ல, நானாவது பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தானத்து கூட ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஆனால் 66 ரூபா ஸ்கீமு, 66,000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 450 ரூபா இல்லை சம்திங், 45 நாளில் நம்ம போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னாரு. போதும், போட்ட வரைக்கும் எல்லோரும் வாழ வச்ச வரைக்கும் போதும், இனிமேல் நம்ம வாழ்றதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுமாரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது போல இருக்குது. அவர் சொன்னது அமெரிக்கா கம்பெனி, அது டீட்டெயில் கூட எனக்கு கேட்க மனசு இல்லை. ஏன்னா ஒன்றில் ஏமாந்ததே போதும். ஆத்தாடி, உண்மையானமே இவர் இதையும் மீறி கொடுத்தாருன்னா கடவுள் தான். கடவுள்னும் போது தான் ஞாபகம் வருது, அந்த வராகி அம்மன் என்னதான்னு ஒன்றும் புரியல. ஒருத்தங்க சீன் வந்து எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தான். அப்போ அவருக்கு உண்டான வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க வியூவர்ஸுக்காக சில பல காரணங்களுக்காக கம்பெனி வந்துடும், அது வந்துடும், இல்லாத ஒரு பிம்பத்தை இருக்கின்ற மாதிரியே உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டமைப்பை. எதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எங்களுக்கு பேமெண்ட் தர முடியுமா? நான் அதான் கேட்குறேன், எங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் தர முடியுமா? எங்கள் வழி உங்களுக்கு தெரியுமா? 4,80,000 போட்டிருக்காங்க. ஒருத்தர் கமெண்ட்டில் எனக்கு போட்டிருக்காரு 8 லட்ச ரூபா, அவர் ஐடி போட்டிருக்காரு, 8 லட்ச ரூபா என் வீட்டுக்கு மட்டும் போட்டிருக்கேன், பணம் வரலன்றார். நான் பேசுறது புரியாமல் அவர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் காசு வாங்கிட்டார் போல இருக்கு கம்பெனிக்கு ஃபேவரா, அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறார். காசுக்கு பீத்துன்றவன்ட்ட போய் அதை சொல்லுங்கள், கருமாந்திரத்தை. கமெண்ட்டில் வந்து ஒன்று நல்லா கேட்டுங்க, காசு வாங்கிட்டாரு அது வாங்கிட்டாரு. ஏங்க யாருமே இருக்கட்டும், ஒருத்தர் உண்மையாக சொன்னால் காசு வாங்கிட்டாரா? அன்னைக்கு நல்ல வாய், இன்னைக்கு நார வாயின்லாம் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு. உங்கள் வாய் காவாயாக இருக்கும் போல இருக்கு. உங்களெல்லாம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. எந்த லாங்குவேஜில் திட்டினா உங்களுக்கு மண்டையில் வரைக்குமே தெரியல. ஏங்க யாருக்காக பேசுகிறோம்? நான் யாருக்காக பேசிகிட்டு இருக்கேன்? ஏன் அவங்க பிளான் படி எல்லாமே பிளான் படி செஞ்சுருந்தா என்னங்க நம்மளுக்கு தெரிய போகுது? நம்மளும் அப்பாவிங்க முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நம்ம விவரம் தெரியாமல் தான் நம்ம இந்த கம்பெனியில் நிறுவனம் மேலே போய் சேர்ந்து நம்ம மாடிட்டு முழிக்கிறோம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நம்ம அதாவது நம்மளோட ஏழாமையை பயன்படுத்தி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது புரியாமல் நீங்கள் என்னமோ நல்ல விதமாக வீடியோ போடுறவங்களே உங்களுக்கு குறை சொல்கிறீங்க. ஏன் எனக்கு மொழி பேச தெரியாதா? ஐயோ நம்ம கம்பெனி வந்துடும், உங்களை மாதிரி ஜாலர் அடிக்க தெரியாதா? எனக்கு போட்டால் இன்றைக்கி நான் யூடியூப்பில் சம்பாதிச்சிட்டு போயிருவேங்க. நான் போட்ட காசுக்கு மேலே சம்பாதிச்சிட்டு போடுவேன் யூடியூப்பில். எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஜாலரா போட்டு சிங்கி அடிச்சு நான் வீடியோ போட்டாலே எனக்கு வியூஸ் இன்னும் கூட தான் செய்யும். நீங்கள் தான் இழிச்சவாய் பொருளையெல்லாம் இருக்கீங்களே, மில்லியன் கணக்கில் வாங்கிட்டு இருக்கான் வியூஸ், அப்புறம் எப்படி இருக்கும்? ஏன் முடியாது? என்னால பேசுட்டுங்களா? நான் அடுத்த வீடியோ போட்டு பம்பாத்து பண்ணிட்டுங்களா? அது ஒரு வாழ்க்கை போல், செத்த வாழ்க்கை, அடுத்தவனை ஏமாற்றி தின்ற பொழப்பு எடுத்த வாழ்க்கை. அதெல்லாம் என் வாழ்க்கை இல்லைங்க. நேர்மை நின்று நேர்மை செத்த கூட பரவாயில்லங்க, அது நேர்மையான வாழ்க்கை. நாங்கள் வளர்ந்த ஜீன் அப்படி. மழும்பி இந்த குனிஞ்சி போகிற ஜீனில் நான் வரவே இல்லை. இன்னும் என்கிட்ட அதுக்கு உண்டான திராணிலாம் இருக்க தான் செய்யுது. உங்களை மாரிலாம் பம்பிக்கிட்டு கொடுத்த பணத்தை கேட்குறதுக்கு யாராவது வந்தீங்களா? அதையும் விசாரித்தேன். நம்ம எனக்கு டவுன்லைனில் உள்ள ஒரு அண்ணா அவர் சொன்னார், ஒரு சார் வந்து இஓடபிள்யூக்கு போவோங்க, அதில் வந்து நம்ம பணம் கட்டின ரசீதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்னான்னு கேட்போம் அப்படின்னாப்புல. எனக்கு வந்து ஒரே ஒரு ஐடியில் உள்ள அந்த இதுதான் இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன்ஷாட்டு நான் பார்த்த ஆடோட எல்லாமே என்கிட்ட டீட்டெயில் இருக்குது. 10க்கு 1008 வீடியோ நான் அப்பப்போ என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோவாக எடுத்து தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் அதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு தான் இனிமேல் விசாரிக்கணும். அதுவும் சொன்னார், இதில் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ ஏதோ ஒரு ஃபண்டு வந்து இப்போ கவர்மெண்ட் முடக்கி வச்சுருக்கான், இவங்க கம்பெனி ஓடக்கூடிய கம்பெனியோட ஃபண்டை. அந்த ஃபண்டை நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா 1 வீக்கில் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எப்படி முடிவு எடுக்கிறது எனக்கே தெரில. உங்களோட நீங்களும் சில பேர்கிட்ட ஆலோசனை கேளுங்க என்ன செய்யலான்ட்டு. கம்பெனி வரும் உங்களுக்கு பேமெண்ட் தரும்னா கம்பெனி நிர்வாகம் சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது பேசினா மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்.
யூடியூபரெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இவ்வளோ நாள் காலத்தை தள்ளி கொண்டு போனதே யூடியூபர் தான். உண்மையாக சொல்கிறேன். எல்லார் மனசையும் தளர வச்சதே யூடியூபர் தான். நம்ம மனசை எல்லாத்தையும் தளர வச்சு இன்றைக்கி பாருங்கள் என்ன பேச முடியும், என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே பேச முடியாது. நம்ம எல்லாருமே ப்ரூஃபை தொலைச்சிருப்போம். இப்போது எதை வச்சுட்டு யார்கிட்ட போய் நிற்பீங்க? மொத்தம் ஆள் கூடுவீங்களா அப்படின் போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என் பேமெண்ட் வேணும், அவ்வளோதாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, டவுன்லோட் அப்ளைனர், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பல பேர் இதில் பாருங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் 1-2 பேர் தாங்க இந்த அப்ளைனர் நீங்கள் போட்டு அசிங்கமாக பேசுகிறீங்க, அதுவும் பேச தெரியாமல். மற்றவங்க கண்ணீரை பாருங்கள். எல்லாம் 10 பேரோட கஷ்டத்தை கவனிங்க. இல்லை அப்ளைனர் நீங்கள் கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் சொல்கிறவங்க அவங்க கொடுக்குறீங்களா? நாங்களாம் இப்போ அழுதுட்டுருக்கோம், எங்களுக்கு கொடுக்குறீங்களா பணத்தை? இந்த மொழி தழுவி பேசுகிறீங்களா? இதாவது கம்பெனி தரப்புல இருந்து யாராவது பேசுகிறீங்க? கம்பெனி தரப்புல யாருங்க இருக்கா உயிரோட? யார் இருக்கா? எல்லாம் கம்பெனி விட்டு போனவங்க தானே இருக்காங்க. கம்பெனியில் உள்ளவங்க யாருங்க இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சது அந்த எம்டி ஒருத்தவரை தான் தெரியும், அதுவும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்ஸ்ட்ராக்ட் பாக்கி யார் எங்கே இருக்கா? யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் பிடிச்சி கேளுங்க, எனக்கு கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை. உங்களை மாரி தான் நானும் ஒரு ஆளுன்ட்டு போயிடுவாங்க. அதனால் யாரையும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு ட்ரேடு நேமே இல்லை இனிமேல்லாம். அதனால் இதுக்கு என்ன பணத்தை கொண்டு வரதுக்கு என்ன வழின்றதை ஒரு 4 பேர்ட்ட விசாரிங்க. அதுக்கு என்ன செய்யலான்றதை அடுத்த முடிவு எடுப்போம். எனக்கு நான் விசாரித்த வரைக்கும் இதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க. EVWவா அந்த ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுத்து செஞ்சால், எல்லாருமே செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் பணம் 1 வீக்கில் வரும்ன்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு சரியாக தெரியல. இன்னும் ஏதாவது விவரம் விசாரித்து சொன்னீங்கன்னா, இது உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நானும் நிற்பேன். ஏன்னா எனக்கு ஏன் பணம் வேணும்? 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா சும்மாங்க வருது? 4,80,000 ரூபா. அந்த 4,80,000க்கும் ஆடும் பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஏன்ட இருக்குது. அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு எல்லாமே தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். அது தெளிவாக இருக்குது. 4,80,000 ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாவே எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தது அப்படியே இருக்குது. ஏதாவது நல்ல வேலை அதுக்காக 1 வருஷம் கேப் கொடுத்தாரு ஆடு பார்க்குறதுக்கு முடக்காமல். ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸில் தான் உள்ளே வந்தீங்க. பர்ச்சேஸு அது 4 பேர் சொல்லுவீங்களே, பர்ச்சேஸ் பண்ணுறது தான் மற்ற ஆடு பார்த்தா தான் துட்டு. ஆமாம், 1,20,000 கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் பண்டில் கணக்கில், அதுக்கு வாங்க முடியாது. நாங்கள் பார்த்த ஆடுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என் வாதத்தை நான் நிறைவேற்றிக்கிறேன். இதில் என்னோடய ஸ்பீச் எந்த லெவலில் எடுத்துக்கிறாங்களோ தெரியல. நான் யாருக்காக பேசணும்னு தெரியாமல் அவங்களே என்னை கழுவி ஊற்றுறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. டவுன்லைனரும் என்னை திட்டுறான், ஆஃப்லைனரும் என்னை திட்டுறான். எதுக்குன்னே எனக்கு தெரில. ஏமா வேணால் திட்டுன்னு போங்க. மொத்தத்தில் எல்லாம் அந்த வராகி அம்மனுக்கு தான் வெளிச்சம். வராகி அம்மா பார்த்துக்கங்கம்மா எங்கள் நிலைமையை. சத்தியமாக நொந்து நூலுசாக இருக்கும். நான் என்றைக்குமே கரெக்டாக ஒரு மனுஷன் எப்படி நடக்கணுமோ அப்படி கரெக்டாக நடந்துட்டுருக்குங்க. அன்னைக்கு கம்பெனி கரெக்டாக போயிட்டு இருந்தது, கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். தப்பாக போயிட்டு இருக்கும்போது தப்பாக இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். MyV3 சொந்தங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது கிட்டத்தட்ட 1.25 வருஷமாக பேமெண்ட் போடாத நம்ம கம்பெனி MyV3 கம்பெனியில் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கும். ரைட்டு, உங்களை இவ்வளோ நாள் கடத்தி கொண்டு வந்தது யார்? கம்பெனிக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? இவ்வளோ மாதம் ஆகும் இல்லை வருஷம் ஆகும் நீங்கள் காத்துருங்கன்ட்டு இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களா? உங்களை தளர வச்சது யார்? மனசை தளர வச்சாச்சு, இனிமேல் தள்ளி வந்தாச்சு. அப்போ அந்த யூடியூபர்ஸ் தான் உங்களை கூல் பண்ணி அவங்க தேவைக்காக கூல் பண்ணி கொண்டு வந்து கடைசி வரைக்கும் இதை கொண்டு விட்டாச்சு. இப்போது இந்த கம்பெனியை யாருமே பெருசாக நினைக்காத அளவுக்கு எல்லாமே அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்க வேலையை பார்த்து போயிருக்கு. இங்கே கேட்குற கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வியை, ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னபடி ஏதாவது நடந்திருக்கா? இவ்வளோ நாளில் வந்துடும். நீங்கள் 1 மாதம் சொன்னீங்க, 2 மாதம் சொன்னீங்க, அடுத்த மாதம் சொன்னீங்க, இதுமாரி பல வாட்டி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு யாராவது அங்கே கேள்வி கேட்டிங்களா? இப்போ இந்த கோர்ட்டு கேஸ் வந்துடும், இப்போ பெயில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ புளி வந்துடும் கதை மாதிரி ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இதுக்கு என்னன்றதை நீங்கள் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள கேட்க முடிஞ்சால் கேளுங்க, இல்லாட்டி வேணாம் என்கிட்ட கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நன்றி, வணக்கம். ஓகேவும், நான் எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை பார்த்தேன். நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸ் இருக்குது, அதை படிக்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை அப்படியே ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காப்ல. உண்மையாலுமே மெனக்கெட்டு எவ்வளோ தூரத்துக்கு டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கே அவருக்கு ஒரு நன்றி. இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அதிக பணத்தை எடுத்தவங்க, அவங்களுக்கு கீழே CM அதிகமாக சேர்த்துக்கிட்டவங்க, எல்லாம் லாபத்தை எடுத்தவங்க. ஐ சப்போர்ட் MyV3ன்னு கமெண்ட் போடுவாங்க. எதுக்குன்னா தனக்கு கீழே உள்ளவங்களே நம்ப வைப்பதற்கு, தனக்கு கீழே உள்ளவங்களை எதிர்த்து கேட்காம இருக்கிறதுக்கு இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நிறுவனம் இனிமேல் வராதுன்னு. MD பெரிய ப்ராடுன்னு, MD தலைமறைவாக இருக்காருன்னு இந்த நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. பணத்தை எடுத்தவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை.
பாவம், லட்சக்கணக்கில் பணம் எடுக்காதவர். அதனால்தான் சொல்கிறேன் மக்களே, இவங்களை நம்பாதீங்க. எல்லா பயல்களும் திருட்டு பயல்கள், சுயநலவாதிகள். பணத்துக்காக பிணம் கூட வாய் திறக்கும் காலம். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மக்களே. 1,21,000 பணம் சின்ன பணம் இல்லை. நம்ம வீட்டுக்காக உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த 1,21,000 ரூபாய் பணத்தோட அருமை தெரியும். இனிமேல் பொறுமையாக இருக்காதீங்க மக்களே.